வணக்கம் நண்பர்களே, இது வாழ்க்கை பயணத்தில் நாள் வந்து பாரு 20. ஸோ காலையில் வந்து பாரு எழுந்துக்கிறேன் இல்லை என்ன ப்ரோ ஆச்சு சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்று நைட்டு தூங்கத்தை பாரு 3 மணி தூங்கினேன். எதனால சொல்லி கேட்டா எனக்கும் அது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து பாரு எங்கள் அக்கா வீட்டு போய்ட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நம்ம இப்போ கொஞ்ச நாளாக வந்து பாரு ஸோ காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஸோ காலையிலே காஃபியை குடிச்சிட்டு ஸோ காலையிலே அதுக்கப்புறம் நம்ம முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பல் வளர்க்குற வேலையும் இருந்துச்சு. பல் வெட்டு ஸோ காலையில் என்ன சாப்பிடலாம் சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே இல்லை. ஸோ அதனால நம்ம முட்டை ஒரு 4 முட்டை சாப்பிட்டு ஸோ காலை வேலையை முடிச்சா சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம வாகனத்துக்கு வந்து பாரு எரிபொருள் போடுற வேலை இருந்துச்சு. ஆனால் எங்க வண்டி இருக்குது பாருங்க, 2 நாளுக்கு ஒரு முறை பெட்ரோல் போற மாதிரி இருக்கு. இவங்க குச்சினே இருக்கிறான், குடிக்கிறது மீன்ஸ் அன்லிமிட்டட் மாதிரி குச்சினே இருக்கிறான். டே ஓரளவுக்கு லிமிட் மைலேஜ் ஆச்சு கொடுறானா கொடுக்கவும் மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வரப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பிரியாணி வாங்குறது அப்புறம் அந்த காத்து செக் பண்ற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் பாக்குறப்ப பாரு ஸோ சார்ஜ் இல்லை, உயிர் நாடி ஃபுல்லா கம்மி ஆச்சு. அது ஒன்று தான் இருந்துச்சு. அதனால சரி வீட்டில் போயிட்டு நம்ம பிரியாணி பிரிக்கிறது அப்போ ஆடியோவில் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ பிரியாணி வந்து பாரு பயங்கரமான சொல்லி நானும் வந்து பாரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட ஸோ பிரிச்சு பார்த்தா பார்க்கறது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. சாப்பிடும் பிரியாணி சாப்பிடலங்க. ஸோ ஒரு மொத்தமாக 2 பார்சல் வந்தேன். நானும் வாங்கி வந்தேன், எங்க அக்காவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நான் சாப்பிட்டு பாரு வேற ஒன்று. ஸோ நான் அண்ணன் ரூமில் அக்கா சாப்பிட்டு அது வந்து என்னடா சாப்பாடு சொல்லிட்டு ஏன்ட்டு தெளிட்டு போச்சு. ஸோ நான் ஒரு பார்சல் மேலே சாப்பிட்ட அப்புறம் வேலைக்கு வரல. இப்போ எங்கே போயிட்டு போனா தமிழ் அவங்க அப்பாவுக்கு வந்து பாரு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணுமா. ஸோ அதனால வந்து பாரு போயிட்டு இருந்தோம். இதுல வந்து பாரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ நான் எங்க போறேன்ற இடம் எனக்கு தெரியாது, சுபாஷ் முடியாது தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு பாரு தமிழ் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, தம்பி நீ தாண்டி போயிட்டு வா முன்னாடி வைப்பானாராம். ஸோ இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா, தம்பி இந்த இடம்லப்பா இன்னும் கொஞ்சம் வரணுமாண்டாரு. அங்க போயிட்டு பார்த்தா இல்லப்பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைப்பான்றது. அதாவது அடிக்கிற வெயில்ல நம்மள ஃபுல்லா தீய விட்டு இவரு மட்டும் மூஞ்சி பச்சுன்னு வெயில் படாத அளவுக்கு பத்துனாரு. ஸோ அதுக்கப்புறம் 4 பேர்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு போட்டு ஸோ ஜூஸ் எல்லாம் கொடுத்தான். ஸோ முடி வெட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. இது லைட்டா நம்ம அழகை கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு முடி வெட்டலாம் சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டா முடி வெட்டுற கடைக்கு போயிடாச்சு. நம்ம முடி வெட்டி தான் அழகா இருக்குன்னு சொல்லி காமிக்கணும் இல்ல, நம்ம நேச்சுரலாக அழகுதான் இருக்க கை அன்சப்ஸ்கிரைப் பக்கம் போகுது, சும்மா ஜோக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் முடியெல்லாம் வெட்டி ஸோ வீட்டுக்கு வந்து சின்னதாக ஒரு குளியில போகலாம் சொல்லிட்டு பார்த்தா முக்கியம் ஸோ ரன்னிங் போயிட்டு வந்து குளியிலன்னா அப்பதான் அந்த வேர்வை அது நல்லா இருக்கும். ஸோ தூக்கம் நல்லா வர சொல்லியிருந்தேன். ஆனால் ரன்னிங் போயிட்டு வந்து ஸோ அப்படியே குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வந்து ஸோ அண்ணன் எண்ணில வந்து ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ண போறேன். என்ன டைம் டேபிள் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஃபாலோ பண்ணி முடிச்ச அப்புறம் சொல்றேன். ஏன்னா அது சொல்லிட்டு அப்புறம் நான் ஃபாலோ பண்ண சொல்லி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சொல்றேன். அவ்வளோதான் நம்பர்ல நம்ம வாழ்க்கை இப்படி தான் போச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்ட மக்களே. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம். சரியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.